தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளாங்குறிச்சியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அங்கு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் ஒன்றியத்துக்குட்பட்ட சூளாங்குறிச்சி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்ற நிலையில் அங்கு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவபிரகாஷ், மோதலுக்கான காரணம் என்ன, முழு விவரம்? வணக்கம் கனிமொழி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட சூளாங்குறிச்சி கிராமத்தில் இன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர் தங்கள் கிராமத்தில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் பிரச்சனைகள் குறித்து தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். அப்போது அந்த சூளாங்குறிச்சி கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் 5வது வரை உள்ள தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த தொடக்கப்பள்ளி கட்டிடம் மிகவும் மோசமாக இருந்த காரணத்தினால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டிடமானது இடிக்கப்பட்டது. ஆனால் அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு இதுவரை அவர்களுக்கு மாற்று கட்டிடம் கட்டாமல் உள்ளதால் வேறு இடத்தில் அந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மரத்தடியில் வேறு இடங்களில் மாற்று இடத்தில் படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதால் அந்த கட்டிடத்தை உடனடியாக அங்கு கட்டித்தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பகுதி மக்கள் முறையிட்டனர். அது குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துவிட்டு அவர் காரில் புறப்பட்டு சென்றார். பின்னர் உடனடியாக அந்த ஊரை சேர்ந்த திமுகவினுடைய தலைவர் அவரது ஆதரவாளர்கள் எப்படி மாவட்ட ஆட்சியரிடம் இப்படி முறையிடுவீர்கள் என அந்த பட்டியலின மக்களிடம் கேள்வி கேட்டனர். அப்போது அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் அந்த பகுதியில் வந்து மேலும் பிரச்சனை ஏற்படாத வகையில் அவர்களை தடுத்து நிறுத்தி கலைந்து போக செய்தனர். கிராம சபை கூட்டத்தில் இதுபோன்று மோதல் ஏற்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனிமொழி, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.